லாஸ்ட் வீக் காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கலாம்னு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். டெலிவரிக்கு அப்புறமா நான் ஹீமோகுளோபின் செக் பண்ணவே இல்லைங்க. அது கூடயே சுகரும் கொலஸ்ட்ராலும் செக் பண்ணேன். பிரெக்னன்சிக்கு முன்னாடி வரைக்கும் நான் இதெல்லாம் யூஸ்வலா 6 months ஒன்ஸ் செக் பண்ணிட்டு இருந்தேன். நமக்குன்னு எதுவும் இல்லைன்னாலும் நம்ம ஃபேமிலி ஹிஸ்டரியில டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக்னு இருந்துச்சுன்னா நம்மளும் இதெல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம நல்லா தான் சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம், நல்லா வேலை செய்யறோம், ஸோ எனக்கெல்லாம் எதுவும் வராது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். பட் நம்ம பாடிக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஒரு சின்ன பேசிக்கான பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரிப்போர்ட்ல ஏதாவது அப்நார்மலா இருந்தா பயப்படவே தேவையில்லைங்க. அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நம்ம ஸ்டார்டிங்லயே போறதுனால நம்ம ஈஸியா கியூர் பண்ண சான்சஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் பண்ணாலே பாதி பிரச்சனை சரியாயிரும். சோ நீங்களும் உங்க ஃபேமிலி டாக்டர் யாராவது கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் 1 year ஒன்ஸ் ஆவது இந்த மாதிரி பேசிக்கான பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நான் ஃபாலோ பண்றதுங்க, யாரையும் பயப்படுத்துறதுக்காக சொல்லல. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் நான் ஷேர் பண்ணேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் நீங்களும் இந்த மாதிரி ரொட்டீனா ஏதாவது பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.